குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2 வால்யூம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வால்யூமில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றியும் நம்ம டீப்பாக பார்ப்போம். செகண்ட் வால்யூமில் ஒரு நியூ லாங்குவேஜ் படிப்போம். அந்த லாங்குவேஜ் பேர் டெவலப்பர் C++. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வால்யூமில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூமை நம்ம 2 யூனிட்டாக பிரிச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் 5 லெசன் இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்ப்போம்னு சொன்னோம்ல, விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். அடுத்து வந்து செகண்ட் யூனிட்டில் வந்து ஒரு லாங்குவேஜஸ் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா சம் ப்ரொசீஜர் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ரொசீஜரை பற்றி டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க செகண்ட் யூனிட்டில். இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து என்ன கவர் பண்ணுறோம்னா, கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன, அடுத்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அடுத்து பேசிக் ஆப்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அடுத்து காம்போனன்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு பூட்டிங் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர்ஸ். இந்த 5 டாப்பிக்கே நம்ம பண்ணுறோம். கம்ப்யூட்டர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். அடுத்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு 6 ஜென்ரேஷன் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அடுத்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ், கம்ப்யூட்டருடைய பேசிக் ஆப்ரேஷன் என்னன்றதை பார்ப்போம். காம்போனன்ட்ஸ் என்ன, காம்போனன்ட்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அடுத்து பூட்டிங் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர்ஸ், இதான் பார்ப்போம். ஓகேயா? சரி. ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யார் அப்படின்னா சார்லஸ் பேப்பேஜ். அதை நம்ம லோயர் கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அவர் எதை வந்து இன்வென்ட் பண்ணார் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் கொடுத்தாரு. அந்த கான்செப்ட் பேர் வந்து அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்டு. அது 1837 அதை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தாரு. அனலிட்டிக்கல் என்ஜினில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்கும், அடுத்து வந்து ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் தென் இன்டகிரேட்டட் மெமரி. இந்த 3 கான்செப்ட் தான் அதில் இருக்குது. இந்த 3 கான்செப்ட் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்ன வரையும் கம்ப்யூட்டரில் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் அவரை வந்து என்ன ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேயா? சரி. இப்போ இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். உங்களுக்கே தெரியும் கம்ப்யூட்டர்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மெனி ஃபீல்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபீல்ட்லேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எஜுகேஷனில் யூஸ் பண்ணுறோம், சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுறோம், ட்ராவல்ஸ் அண்ட் டூரிஸ்ட்டில் யூஸ் பண்ணுறோம், ரயில்வேஸு, அடுத்து வெதர் ஃபோர்காஸ்டிங், சோசியல் மீடியா, இ-காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்து இன்டிஸ்பென்சபிள் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ வந்து கம்ப்யூட்டருடைய இதை வந்து இவ்வளவு ஸ்பீடாக இவ்வளவு நம்ம லைஃப்பில் வந்து இருக்குது அப்படின்னா, அதுக்கு 2 ரீசன் தான். என்னென்ன அப்படின்னா, அக்யூரசி அண்ட் ஸ்பீட் ஆஃப் பர்ஃபார்மிங் எ ஜாப். ஒரு ஜாப் கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்பீடாக செய்யும், அதே நேரத்தில் என்னது அதனுடைய அக்யூரேட் வந்து அது கரெக்டாக இருக்கும். ஓகே? இப்போ நான் கம்ப்யூட்டர் இல்லாத எந்த ஆர்கனைசேஷனும் இல்லை. இப்போ இந்த காலத்துக்கட்டத்தில் நோ ஆர்கனைசேஷன் கேன் ஃபங்க்ஷன் வித்தவுட் எ கம்ப்யூட்டர். ஓகேவா? சம் ஆர்கனைசேஷனில், சம் டிபார்ட்மெண்ட்ஸில், சம் கம்பெனிஸில் வந்து பேப்பரே இல்லாமல் எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டரைஸே பண்ணிட்டாங்க. அந்த எழுதுறது, லெஜர் போட்டு எழுதுறது, அந்த ஒர்க்கே இல்லாமல் எல்லாமே என்ன பண்ணுறோம் கம்ப்யூட்டரைஸ்டாக ஆக்கிடுறாங்க. ஓகே? இப்போ வந்து சிம்பிள் கால்குலேட்டிங் டிவைஸ்லேருந்து இப்போ வரையும் ஹை ஸ்பீடு போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டு வந்து ஏன் வந்து இவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு காரணம் வந்து அதனுடைய பெர்ஃபார்மிங், ஃபாஸ்ட் கால்குலேஷன் பெர்ஃபார்ம் தான் அதனுடைய க்ரோத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேனுவலாக அந்த ஒர்க்கை செய்யலாம், பட் மேனுவலாக செய்யும் பொழுது அது என்ன ஆயிடுது அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து டைம் ஆயிடுது, அதே நேரத்தில் எரர் வந்து அக்கர் ஆயிடுது. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் அப்படின் பொழுது கம்ப்யூட்டர் மெஷினில் செய்யும் பொழுது அந்த எரர்லெஸ் வந்து கம்மியாகும், அதே நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த ஒர்க்கு வந்து ஸ்பீடாக முடிக்கும். ஓகே? சரி. இப்போ ஃபஸ்ட்டு கால்குலேட்டிங் டிவைஸ் என்ன அப்படின்னா அபக்கஸ். அது உங்களுக்கு தெரியும். இப்போ அபக்கஸ்லேருந்து இப்போ வரையும் ஹை ஸ்பீடு கால்குலேட்டிங் டிவைஸ் வரையும் நம்ம என்ன பண்ணுறோம் கம்ப்யூட்டர் கால்குலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரியில், கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் அதனுடைய க்ரோத்தை எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா, அது டெக்னாலஜியை வந்து டெவலப்மெண்ட் இன் டெக்னாலஜியில் அது எவ்வளோ வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து க்ரோத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி அதை நிறையா ஸ்டேஜாக பிரிச்சுருப்பாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷனாகவும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புரியுதுங்களா? இதான் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இதில் 6th ஜென்ரேஷன் படிப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா, வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் கம்ப்யூட்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதை வந்து 4 டேப்லெட் காலம் போட்டிருப்பாங்க. ஜென்ரேஷன், பீரியட், மெயின் காம்போனண்ட், அடுத்து டிமெரிட்ஸ் அண்டு மெரிட்ஸ். ஓகே,
ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட இயர் என்ன அப்படின்னா 42 to 55, 1942 to 55. என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம், வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் வேக்யூம் டியூப். நெக்ஸ்ட் வந்து அது சைஸ் வந்து பெருசாக இருக்கும், மோர் பவரை கன்சியூம் பண்ணோம். மோர் பவர் கன்சியூம் பண்ணுறதுனால அது ஹீட் ஆகி ஃபங்க்ஷன் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிடுது. அடுத்து இங்கே யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் வந்து மெஷின் லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ்னால் என்ன? கம்ப்யூட்டர் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது வந்து மெஷின் லாங்குவேஜ். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமர் வந்து ஒரு கோடிங் கமாண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறோன்னா அந்த அதை வந்து கம்ப்யூட்டர் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். தட்ஸ் மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ENIAC, ETVAC, UNIVAC. இதை நீங்கள் வந்து ஸ்பெல்லிங்கை தனித்தனியாக சொன்னாலும் சரி, சேர்த்து சொன்னாலும் சரி. ENIAC அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, வந்து எலக்ட்ரானிக், நியூமரிக்கல், இன்டகிரேட்டட் அண்டு கேல்குலேட்டர். அடுத்து ETVACன்றது எலக்ட்ரானிக், டிஸ்கிரேட், வேரியபிள், ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டர். அண்ட் தென் UNIVAC வந்து யூனிவர்சல் ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டர்ஸ். இதுதான் அந்த கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ். அடுத்து ENIAC பற்றி சொல்லணும் அப்படின்னா 27 tons இருக்கும். 8 feet, 100 feet, 3 feet அதனுடைய சைஸு. அடுத்து வந்து அது கன்சியூம் பண்ணக்கூடிய பவருடைய வேல்யூ என்ன அப்படின்னா 150 watts. ஓகேயா? சரி, இப்போ செகண்ட் ஜென்ரேஷனோட இயர் வந்து 1955 to 1964. இப்போ ஒவ்வொரு ஜென்ரேஷன் கேப் வந்து 10 years இருக்கும். ஓகேயா? 10 yearsல ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்து 10 yearsல இன்னொரு ஜென்ரேஷன், அடுத்து 10 yearsல இன்னொரு ஜென்ரேஷன், அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த இயரை வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இது டிரான்சிஸ்டர். செகண்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ் வந்து டிரான்சிஸ்டர்னு சொல்கிறோம். இந்த டிரான்சிஸ்டர் வந்து நீங்கள் 12th ஃபிசிக்ஸில் வந்து டீப்பாக படிப்பீங்க, 11th ஃபிசிக்ஸில் டீப்பாக படிப்பீங்க. இது வந்து பேஸ், கலெக்டர், எமிட்டர் அப்படின்னு இருக்கும். அந்த நடுவில் உள்ளது பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைடு இங்கிட்டு உள்ளது கலெக்டர், இந்த சைடில் உள்ளது எமிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் என்னென்ன வந்து டிமெரிட்ஸ் பார்த்தோமோ அது ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் என்ன அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம், சைஸ் பெருசுன்னு சொன்னோம். இப்போ அதை வந்து சைஸு சிறுசாக்கியிருப்பாங்க. அடுத்து அது வந்து என்னன்னா மோர் பவரை வந்து கன்சியூம் பண்ண சொன்னோம், அது லெஸ் பவர் கன்சியூம் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருப்போம், அந்த ஹீட்டையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, லெஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே? அதே நேரத்தில் பஞ்ச் கார்டு யூஸ் பண்ணுவோம். அவுட்புட்டை வந்து நம்ம கெட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோன்னா பஞ்ச் கார்டு அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இங்கே தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு. அது என்னென்னா பேட்ச் ப்ராசஸிங் அண்டு மல்டி ப்ரோக்ராமிங். ஓகே? பேட்ச் ப்ராசஸிங் அண்டு மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு மெஷின் லாங்குவேஜோட ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன யூஸ் பண்ணோம், மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோமா, அந்த மெஷின் லாங்குவேஜஸோட அசம்பிளி லாங்குவேஜஸையும் யூஸ் பண்ணுவோம். அசம்பிளி லாங்குவேஜ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, லோ லெவல் லாங்குவேஜ் தான் அசம்பிளி லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா IBM 1401, IBM 1602, UNIVAC 1108. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் UNIVAC 1ன்னு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து UNIVAC 1108 வந்து செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தோம்னா நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒன் வேர்டாக எதை கேட்கலான்னா இயர் கேட்கலாம், காம்போனன்ட்ஸ் என்ன ஜென்ரேஷனில் என்னது, அப்புறம் என்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு. இதில் மெஷின் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறோன்னா அதை வந்து நீங்கள் செகண்ட் சாப்டரில் அந்த லாங்குவேஜஸ் பற்றி டீப்பாக பார்ப்போம். மெஷின் லாங்குவேஜ்னால் என்ன, அசம்பிளி லாங்குவேஜஸ்னால் என்ன, அடுத்து நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் ஒன்று பார்ப்போம். அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு வரக்கூடிய சாப்டர்ஸில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ தேர்ட் ஜென்ரேஷன். இப்போ 64 to 75. இதில் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், சிப்பு, ஐசி சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இது இப்போ நம்ம பிக்சரில் பார்க்குறதா வந்து ஐசி சிப். இதான் வந்து என்னது, சிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேட்டு இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம தேர்ட் லெசன்லாம் டீட்டெயிலாக லாஜிக் சர்க்யூட்டுன்றதில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் வந்து இந்த ஐசி இதில் வந்து 14 பின்ஸ் இருக்கும். 14 பின்ஸ். இப்போ இந்த சைடு வந்து 7, அடுத்த சைடில் ஒரு 7 இருக்கும். இதில் 7ம் 14ம் வந்து எப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நெகட்டிவ்க்காக யூஸ் பண்ணுவோம். மித்த பின்ஸை ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ஸ்மாலாக இருக்கும், அதில் வந்து ஃபாஸ்டராக இருக்கும் இந்த கம்ப்யூட்டர்ஸ். அடுத்து லெஸ் பவர், அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் காட்டிலும் லெஸ் பவர் வந்து கன்சியூம் பண்ணோம். இங்கே வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து எதை யூஸ் பண்ணுறோம், ஹை லெவல் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணுறோம். அப்போ இதையும் கேட்கலாம், எந்த ஜென்ரேஷனில் ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம், தேர்ட் ஜென்ரேஷன். அப்படி தேர்ட் ஜென்ரேஷனில் என்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்கலாம், ஹை லெவல் லாங்குவேஜஸ். இந்த மாதிரி நம்ம வந்து இன்சைட் கொஷின்ஸ் வந்து இருக்கலாம். ஓகே, தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து IBM 360 சீரீஸ், அடுத்து ஹனிவெல்
6000 சீரீஸ். இதான் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். அடுத்து வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் வந்து அதனுடைய இயர் வந்து 75 to 80. இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம். மைக்ரோ ப்ராசஸ்னால் ஒன்றும் கிடையாது, இப்போ ஐசி சிப் பார்த்தோம் பார்த்தீங்களா, இன்டகிரேட்டட் சர்க்யூட். இதே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் சர்க்யூட் சேர்ந்ததான் வந்து மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றோம். இதை பற்றி மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன, அது எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுறதுன்றது நம்ம வந்து ஃபோர்த் லெசனில் பார்க்கலாம். ஓகே, இப்போ விஎல்எஸ்ஐ அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட். வெரி லார்ஜ் ஸ்கேல், அதான் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐசி அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா? ஸோ அதுதான் விஎல்எஸ்ஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இதனுடைய மெரிட் டிமெரிட் என்னன்னா ஸ்மாலர், ஃபாஸ்டர். அடுத்து இங்கே இதில் வந்து என்னது ஆப்பிள், ஐபிஎம் இது வந்து இது டெவலப் பண்ணுறாங்க. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? சரி, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஜென்ரேஷன். ஃபிஃப்த்து ஜென்ரேஷனில் வந்து 1980 டில் டேட், 80லேருந்து இன்ன வரையும் அதாவது ஃபிஃப்த்து ஜென்ரேஷனில் நம்ம வந்து பிரிச்சுருக்காங்க. இது பேரலல் ப்ராசஸிங். பேரலல் ப்ராசஸிங்னால் என்ன அப்படின்னா, பேரலல் ப்ராசஸிங்னால் ஆக்சுவலாக வந்து நம்ம நிறைய பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக பெரிய ப்ராசஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். குட்டி குட்டி ப்ராசஸை ஸ்ப்ளிட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது சைமல்டேனியலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுறது, ஒட்டுக்கா ப்ராசஸ் பண்ணுறது. தட் இஸ் பேரலல் ப்ராசஸிங். அது என்ன அப்படின்ற எக்ஸாம்பிளோட நம்ம வந்து லெசன்ஸில் பார்க்கலாம். மைக்ரோ ப்ராசஸ் பார்க்கல அந்த பேரலல் ப்ராசஸிங் பற்றி பார்ப்போம். ஸோ சூப்பர் கண்டக்டர்ஸ். அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இமேஜஸ் கிராஃபிக்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணுறது. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஷார்ட்டாக வந்து ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால்? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ஒர்க் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு லாங்குவேஜஸில், ஹை லெவல் லாங்குவேஜஸ்லையோ அசம்பிள் லாங்குவேஜஸ்லையோ ஒரு கமாண்ட்ஸ் கொடுப்போம். கமாண்ட்ஸ் கொடுத்து நம்ம என்ன கமாண்ட்ஸ் கொடுக்குறோமோ அந்த கமாண்ட்ஸ் வந்து செய்யும். ஒரு இது இருக்குன்னா நீ இதை இப்படி செய் அப்படின்னு நம்ம சொன்னதை தான் அது செய்யும். ஓகேவா? எல்லா டெசிஷனையும் நம்ம எடுத்து நம்ம ஒரு கோடிங்ஸ் மூலமாக நம்ம கொடுப்போம். அந்த கமாண்ட்ஸ் படி அது வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும், அது செஞ்சு கொடுக்கும். இதான் கம்ப்யூட்டர்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணும் பொழுது சம் டெசிஷனை நல்லா வச்சுக்கோ, சில டெசிஷனை வந்து அதுவே எடுக்கும். ஓகேவா? தட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ஒவ்வொரு இப்போ கான்செப்ட், இப்போ சேட்டிங் கான்செப்ட்லையோ இல்லை டிரைவிங்லேயோ சேட்டிங்லேயோ நம்ம ஏஐ கான்செப்டை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணினோம் அப்படின்னா அதில் ஒரு இது வந்தது அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து டெசிஷன் எடுத்துக்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைவ் பண்ணியிருக்கிறதுல நம்ம ஆர்டிஃபிஷியல் கான்செப்டை இன்க்ளூட் பண்ணுறோம், டிரைவிங்கில் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் டிரைவர் வந்து தூங்கிட்டார்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அதுவாக என்ன பண்ணோம் அப்படின்னா பிரேக் போடுறது, டேர்ன் பண்ணுற இடத்துல டேர்ன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணும். தட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ரோக்ராமர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கோடிங்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இட்ஸ் ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங் அண்டு லாஜிக்கல் ரீசனிங். ஓகேவா? சொன்னது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணும். எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருந்திருக்கும். ஓகே, சரி. அடுத்து 6th ஜென்ரேஷன். இதில் வந்து எதை யூஸ் பண்ணுறது, ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் ULSI அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அடுத்து 6th ஜென்ரேஷன் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறது. இது பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர். பேரலல் கம்ப்யூட்டிங்னா என்ன ப்ராசஸ்னால் இந்த சைமல்டேனியாக நடக்கிறத சொன்னால், டிஸ்ட்ரிபியூட்டிங்னா ஒருத்தவங்களுக்கு என்ன இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்காது, பட் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. தட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட். தட் இஸ் நெட்டு. நம்ம நெட்டு யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ நம்ம ஒரு இதில் கம்ப்யூட்டரில் உட்காந்துருப்போம், நமக்கு சம்மந்தமே இல்லாதவங்க இன்னொரு கம்ப்யூட்டரில் உட்காந்து, பட் நம்ம அவங்களுக்கும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நெட் மூலமாக காண்டாக்ட் இது பண்ணியிருப்போம். ஓகேவா? தட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர். அதையும் தெளிவாக பார்ப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளோட. கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர், ஸ்மாலர், டெவலப்மெண்ட் ஆஃப் ரொபாட்டிக் நம்ம பார்ப்போம். நிறைய ஃபிலிமில் பார்ப்போம், சங்கர் ஃபிலிம்லாம் பார்ப்போம். ஸோ ரொபாட்டிக் அது எப்படிலாம் இதாகுது அப்படின்றது அதெல்லாம் 6th ஜென்ரேஷனில். இது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதில் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இந்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கூகுள் யூஸ் பண்ணுது. கூகுளில் வந்து ஜிமெயிலில் யூஸ் பண்ணுது. ஜிமெயிலில் வந்து நம்மளுக்கு வர்ற மெயிலில் வந்து அதுவே வந்து கேட்டகரிஸாக பிரிக்கும். தட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம பிரிக்க சொல்லலை, பட் என்னது அப்படின்னா
அதுவும் வந்து சில டெசிஷன் எடுத்து இது இந்த மெத்தடு இது இது அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கும். சம்டைம்ஸ் அதுவே வந்து மெசேஜஸ் வந்து பாஸ் பண்ணும். அதேமாரி யூடியூப்லேயும் அதேமாரி இருக்குது. இப்போ நமக்கு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்கு கமெண்ட்ஸ் வருதுன்னா அந்த கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் அதுவே பண்ணுற மாரி சில கான்செப்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கான்செப்டை வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ 6th ஜென்ரேஷனில் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஹியூமன் பேசுகிற லாங்குவேஜஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி. ஓகேவா? அது 6th ஜென்ரேஷன்ஸில் வருது. இந்த வாய்ஸ் ரெகக்னைசேஷன் சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து 6th ஜென்ரேஷனில். இப்போ இந்த இதில் பாருங்கள், இதுதான் வந்து இனியாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனியாக்கு இது நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் ரூம் பத்தாது. ஸோ கிளாஸ் ரூம் சைஸுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கேல்குலேட்டர்னு சொன்னேன். இதை 43 ஆரம்பித்து 46 வரையும் அது வந்து அதனுடைய இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது. அப்போ கூட முடியல அப்படின்றாங்க. அடுத்து வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம கிளாஸ் ரூமும் மேலே வரும் போல். அடுத்து 18,000 வேக்யூம் டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 50 டன்ஸ் வந்து அதனுடைய வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 6th ஜென்ரேஷன். 6th ஜென்ரேஷனில் சொல்கிற மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸு. இட்ஸ் டிஃபைன்ட் அட் த எரா ஆஃப் இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ். நம்ம இப்போ சொன்னது தான். இது வந்து இதில் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்து யூஸ் பண்ணுறோம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னா NLP அப்படின்னா என்னது? நம்ம என்ன லாங்குவேஜ்? ஹியூமன் லாங்குவேஜ் தான். இப்போ நான் எல்லாருமே தமிழ் பேச மாட்டாங்க, எல்லாருமே இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அவங்கவுங்களுடைய லாங்குவேஜஸ் பேசும்பொழுது அந்த எல்லா லாங்குவேஜஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டியோடைய தான் வந்து NLP அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, சரி. இப்போ OCR அப்படின்னா என்னென்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் சொல்லுவோம். அது வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஹேண்ட் ரிட்டனில் எழுதின ஒரு வேர்டையோ ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கையோ இல்லை ஒரு டைப் பண்ணதையோ என்ன பண்ணோன்னா ஸ்கேன் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸோ அதான் வந்து OCR அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இண்டஸ் சிவிலைசேஷனில், அதாவது அந்த காலத்தில் இருக்குல்ல இண்டஸ், அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃப்ஸு, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ்ஸு, அவங்க எழுத்து, அதை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணோன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதை வந்து இதுக்குள்ளே எவ்வளோ வந்து ஸ்கிரிப்டு சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா 417 சிம்பிள்ஸ் இருக்கும். அதனுடைய இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ வந்து அதில் வச்சுருக்காங்கன்னா டேட்டாஸாக வச்சுருக்காங்கன்னா 3700 டெக்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதாவது அவங்களுடைய எழுத்து, அதை நம்ம காட்டினோம்னா அவங்க எழுத்துப்பொறி வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேப்சர் பண்ணிக்கலாம். அதை தான் இதில் போட்டிருக்காங்க. இப்போ அடுத்து டேட்டா அண்டு இன்ஃபர்மேஷன். டேட்டா என்ன, இன்ஃபர்மேஷனாக என்ன? இப்போ கம்ப்யூட்டர்னால் ஆக்சுவலாக என்னது? எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு தெரியும். நம்ம ஒரு இன்புட்டை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் பெறுதுன்னு சொல்லிட்டு அந்த மெயின் ஒரு ஜென்ரல் கான்செப்ட் தான். கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்தாலே இதுதான் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரல் கான்செப்ட் தெரியும். இதில் நம்ம இன்புட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்புட்டை நம்ம என்ன கொடுக்குறது அப்படின்னா ஒரு டேட்டா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டேட்டான்ற வேர்டை நான் சேர்க்குறோம். வாட் இஸ் த டேட்டா? டேட்டான்றது என்ன அப்படின்னா அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கொடுக்குறோம், ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஒரு டேட்டாஸ். இப்போ ஒரு நேம் கொடுக்குறோம், தட்ஸ் அ டேட்டா. ஒரு நம்பர் கொடுக்குறோம், தட் இஸ் தட் டேட்டா. அந்த நம்பருக்கும் அந்த நேமுக்கும் என்ன இருக்காது அப்படின்னா மீனிங் இருக்காது. ஓகேவா? அது வந்து மெசேஜாக நம்ம வந்து அந்த ஃபுல் மெசேஜை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஸோ எப்போ அதை அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணும் பொழுது. இப்போ நிறைய டேட்டாஸை வந்து சேர்ந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன் மே பி ட்ரான். இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் கவிதா C அப்படின்றாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கவிதா இஸ் 16 years old, சி இஸ் வந்து C grade ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்ன கிடைக்கிது? நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, கவிதா பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அப்போ இதில் என்ன இருக்குது? நிறைய டேட்டாஸ் வந்து சேர்ந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கன்க்ளூட் பண்ணுது. ஓகேவா? தட்ஸ் வந்து டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ இந்த டேட்டாவும் இன்ஃபர்மேஷனும் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இன்புட்டில் இருந்து அவுட்புட் வந்து நம்ம கெட் பண்ண முடியும். இப்போ டேட்டான்றது இன்புட் கான்செப்டில் வருது, இன்ஃபர்மேஷன்றது வந்து என்ன அப்படின்னா டேட்டா ப்ராசஸிங்கில் வருது. ஓகே, இதை பார்க்கலாம். நான் சொன்னதான் இதில் சொல்லியிருப்பாங்க, ரீட் பண்ணி பார்த்துங்க. இப்போ இன்புட் கொடுக்குறோன்னா ஒரு டேட்டா கொடுக்க போகிறோம். இன்புட் வந்து ஒரு டேட்டா கொடுக்க போகிறோம். அந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுது.
அவுட்புட் நமக்கு கிடைக்கிது. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிது, டேட்டா ப்ராசஸிங்கோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து கிடச்சிது. ஓகே, சரி. இப்போ கம்ப்யூட்டர் இஸ் ஆன் electronic device that takes raw data as an input from the user and processes it under the control of the set of instructions, produce a result and save it for future use. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா எதில் கொடுப்போம், இன்புட்டாக கொடுப்போம். நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா அதாவது அன்ப்ராசஸ்டு ஃபேக்டாக கொடுக்குறோம். அது என்ன ஆகுது அப்படின்னா ப்ராசஸ் ஆகுது. எதை பொறுத்து ப்ராசஸ் ஆகுது, நம்ம கொடுத்துருக்க ப்ரோக்ராம் நம்ம எப்படி வந்து நம்ம செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமோ அதுபடி நான் கொடுத்த டேட்டாஸ் வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கிது. அதை சேவ் பண்ணி நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கிறோம். தட்ஸ் அ கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, தட் இஸ் டெஃபினேஷன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, சரி. அடுத்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்தது தான் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னும். த கம்ப்யூட்டர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். நம்ம ஹியூமன் பாடி அப்படின்னா பிரெயினோட ஃபிசிக்கல் பார்ட்ஸஸ் இருக்கா, தட்ஸ் வந்து ஹியூமன் பாடி. அதேமாதிரி தான் கம்ப்யூட்டர். இப்போ ஹார்ட்வேர்ன்றது வந்து ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ், சாஃப்ட்வேர்ன்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சேர்ந்து தான் ஒரு கம்ப்யூட்டரை வந்து ஃபங்க்ஷனே பண்ணுது. சாஃப்ட்வேர் மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணாது, ஹார்ட்வேர் மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணாது. ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா ஹார்ட்வேர் வந்து சும்மா ஷோகேஸில் வச்சுருக்கிற மாதிரி சும்மா நம்ம கம்ப்யூட்டரை வச்சுக்கலாம், மானிட்டரை வச்சுக்கலாம், சிபியூ வச்சுக்கலாம், கீபோர்டை வச்சுக்கலாம். அதுக்குள்ளே சாஃப்ட்வேர்ஸ் இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா அது வந்து என்னது, டெட் மெஷின் ஆயிடுது. ஓகேயா, சரி. இப்போ ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா எதாவது சொல்லலாம், மதர் போர்டு சொல்லலாம், மெமரி டிவைசஸ், மானிட்டர், கீபோர்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். சாஃப்ட்வேர்ன்றது செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன். அது யார் பண்ணுறா, ப்ரோக்ராமர் தான் எழுதுவார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ப்ரோக்ராமர் தான் எழுதுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் டெவலப்பராக இருந்தால் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ ஒரு கோடிங்ஸ் எழுதுகிறோமோ அந்த கோடிங்ஸில் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, சரி. இது என்ன கான்செப்டில் பண்ணுது அப்படின்னா என்ன சைக்கிளிக்னா ஐபிஓ சைக்கிள் அப்படின்றாங்க. இன்புட் ப்ராசஸ் அவுட்புட்டு. அது திரும்ப நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா ப்ராசஸ் ஆகிட்டு அவுட்புட் கிடைக்கிது அப்படின்றது. ஓகே, இப்போ இன்புட் எது வழியாக கொடுக்குறோம், ஒரு இன்புட் யூனிட் வழியாக கொடுக்குறோம். ஒரு இன்புட்டை வந்து கொடுக்கும்பொழுது ஒன்று கீபோர்டு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா மவுஸ் யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் இன்புட் யூனிட். அவுட்புட் கெட் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு யூனிட் மானிட்டர் வழியாவோ பிரிண்டர் மூலியாக பிளாட்டர் மூலியாக பண்ணுவோம். ஸோ அது வந்து அவுட்புட்டை ப்ராசஸ் எது வழியாக பண்ணுது அப்படின்னா இந்த சிபியூவில் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஒன்றுக்கு ஒரு யூனிட் இருக்குது. ஸோ இதான் என்ன அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். இப்போ பாருங்கள், இன்புட் யூனிட், திஸ் இஸ் இன்புட் யூனிட், தட்ஸ் அவுட்புட் யூனிட். இதெல்லாம் வந்து சிபியூக்குள்ளே வந்து என்ன கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, ஏஎல்யூ இருக்குது, மெமரி, இன்டர்னல் மெமரி, தட்ஸ் மெமரி யூனிட். இதை வந்து நம்ம மெயின் மெமரியை மோஸ்ட்டில் ரெண்டாக இதை பிரிச்சிருப்போம். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்லாம் பிரிச்சிருப்போம். இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்வாங்க. இப்போ அந்த ப்ளூவில் போட்டிருக்கிறது வந்து கண்ட்ரோல் பாத்து. ஓகேவா? அந்த கண்ட்ரோல் யூனிட் பண்ணக்கூடியது அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து என்னன்னா கண்ட்ரோல் யூனிட். அடுத்து வந்து இந்த கலரில் அதை ரெட் கலரில் போட்டிருக்கிறது வந்து டேட்டா பாத்து. டேட்டா எப்படி போகுது, ஃபஸ்ட்டு வந்து டேட்டா என்ன பண்ணும் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய டேட்டா டேரெக்டாக எங்கே போகுது, மெயின் மெமரிக்கு போகுது. மெயின் மெமரியில் போய்ட்டு அப்புறம் இன்டர்னல் மெமரியிலேருந்து அப்புறம் ஏஎல்க்கு போகுது. அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வருது, அந்த இன்டர்னல் மெமரிக்கு வருது. அதுக்கப்புறம் எங்கே போகுது அப்படின்னா அவுட்புட்டாக போகுது. தட்ஸ் வந்து டேட்டா பாத். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்ப்யூட்டரில் ஒரு லெட்டர் அடிக்கிறேன். கீபோர்டில் ஏன்னு ப்ரெஸ் பண்ணும்பொழுது எனக்கு ஏன்னு ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஏ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? அப்போ ஏ டிஸ்பிளே ஆகும் பொழுது எனக்கு எங்கே போகுது, கீபோர்டில் இருந்து சிபிக்குள்ளே மெமரி யூனிட்டுக்கு போய் மெமரி யூனிட்டில் இருந்து சிபிக்குள்ளே எங்கே போகுது, அந்த ஏஎல் யூனிட் வழியாக போய் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. தட்ஸ் ஆல். ஓகேயா, சரி. அடுத்து இன்புட் யூனிட். இன்புட் யூனிட்னா என்ன தெரியும், நீங்களே சொல்லிக்கலாம். இட்ஸ் யூஸ் டு ஃபீட் டேட்டா இன்டு த கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? பை எனி ஒன் யூனிட் இன்புட். ஓகேவா? அதாவது கீபோர்டு அல்லது மவுஸ். இன்புட் யூனிட் இஸ் யூஸ் டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர் விச் கேன் பி ஸ்டோர் இன் த மெமரி யூனிட் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். ஓகேவா? நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறோம், அது எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா மெமரி யூனிட்டில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறது, ப்ராசஸ் ஆகுது. தட்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோன்னா கீபோர்டு அண்டு மவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின் பொழுது இதெல்லாம் மேஜர் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? சாஃப்ட்வேரை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது எல்லாம் இதில் தான். இங்கே தான் எல்லா கண்ட்ரோல் நடக்கும். அவுட்புட்டு யூனிட்டுக்குரிய கண்ட்ரோலு இது ஃபுல்லாக இருக்கும், இங்கேயே கொடுத்துருப்பாங்க. இட் ஆல்சோ கண்ட்ரோல் த ஆப்ரேஷன் ஃபார் ஆல் other components such as memory, input, output units. It accepts binary data as input
process the data according to the instruction and provide the result as output. ஓகே, இது என்ன பண்ணுது, இன்புட்டாக டேட்டா வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. பைனரி டேட்டாவாக நான் ஏன் கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ஏன் அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு இடையில நிறைய விஷயம் நடக்குது. அதுக்கு ஏன்னா என்னன்னே தெரியாது. ஓகேவா, நமக்கு ஏன்னா இது லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டரோ ஸ்மால் லெட்டரோ ஏதோ ஒரு லெட்டர்ஸ், இங்கிலீஷ் லெட்டர் அப்படின்னு தெரியும். பட் கம்ப்யூட்டருக்கு அதுதான் ஏன்னு மென்ஷன் பண்ண தெரியாது. அப்போ அது என்னவா கன்வெர்ட் ஆகிக்குது அப்படின்னா பைனரி டேட்டாவாக என்ன ஆகிக்குது, அக்செப்ட் பண்ணிக்குது. அதுக்கு அக்செப்ட் பண்ணலாம் பைனரி டேட்டாவை தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அப்படின்னா என்ன அப்படின்றது செகண்ட் இதில் தான் இது டீப்பாக புரியும். த இன்புட் ப்ராசஸ் த டேட்டா அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன். எதை பொறுத்து ப்ராசஸ் பண்ணும், நம்ம கொடுத்துக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து இந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணோம், ரிசல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, சிபியில் வந்து 3 கேட்டகரிஸ் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன காம்போனன்ட்ஸ் லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் யூனிட் அண்டு மெமரி யூனிட். இதெல்லாம் நீங்களே எழுதலாம். அரித்மெட்டிக் யூனிட்னால் என்ன அப்படின்னா இது வந்து இப்போ சிபியில் உள்ள பார்ட்டு. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் செய்யும். என்னென்ன இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அத்தனையும் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் செய்யும். அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின் பொழுது என்ன அப்படின்னா இதுவா அதுவா, ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றது அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லாஜிக் சர்க்யூட்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து அது வந்து என்னது அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா இன்டர்னல் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் ஏஎல்யூ ப்ரொமோட் த டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி ஆஃப் எ கம்ப்யூட்டர். நான் சொன்ன மாதிரி டெசிஷன் மேக்கிங், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் டெசிஷன் மேக்கிங், இதுவா அதுவா டெசிஷன் பண்ணுறது. ஓகே, சரி. அடுத்து கண்ட்ரோல் யூனிட்ன்றது என்ன அப்படின்னா த கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் த சிபியூ மெமரி அண்ட் ஐஓ டிவைசஸ். நம்ம அந்த இதிலே பார்த்தோம், டயக்ராம்லேயே பார்த்தோம், கண்ட்ரோல் பாத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது என்ன பண்ணுவோம், இன்புட் யூனிட்டில் இருந்து சிபியூக்கு வந்து மெமரி யூனிட் அப்புறம் ஐஓ இது ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணுது. என்டையர் ஆப்ரேஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது எது, கண்ட்ரோல் யூனிட். அவுட்புட் யூனிட்ன்றது என்ன அப்படின்னா நம்ம என்ன அவுட்புட்டை நம்ம விரும்புகிறோமோ அந்த அவுட்புட்டை வந்து கொடுக்குது. அது எதில் டிஸ்பிளே ஆகுதுன்னா மானிட்டரில் டிஸ்பிளே ஆகுது. பிரிண்டரில் நம்ம அதை வாங்கிக்கிறோம். இது ஒரு ஹார்ட்வேர் தான். அதாவது அவுட்புட் யூனிட் இஸ் எனி ஹார்ட்வேர் காம்பனன்ட் தட் கன்வே இன்ஃபர்மேஷன் டு யூசர் இன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம். ஓகேவா, ஸோ எதாக இருந்தாலும் நம்ம இப்போ ஏன்னு ப்ரெஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அந்த ஏ வந்து தான் நம்மளுக்கு தெரியுது. பட் வந்து அது வந்து கம்ப்யூட்டர் புரிஞ்ச லாங்குவேஜில் டிஸ்பிளே பண்ணாது. நமக்கு என்ன இது புரியுதோ அதுபடி டிஸ்பிளே ஆகுது. தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க அவுட்புட். ஓகேவா, ஸோ டிஸ்பிளைட் ஃபார்ம். அடுத்து மெமரி யூனிட். ஸோ மெமரி யூனிட்டில் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரின்றது டெம்பரவரின்னு சொல்கிறோம். செகண்டரி மெமரின்றது வந்து பெர்மனெண்ட்டில். அது என்னது டெம்பரவரி அப்படின்னா இப்போ நான் ஏன் ப்ரெஸ் பண்ணுறேன், அதே எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன் ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணுற வரையும் அது வந்து என்ன ஆகும், ஸ்டோரேஜில் இருக்கும். நான் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அது மெமரியிலேருந்து போயிடும். தட்ஸ் வந்து டெம்பரவரி மெமரி. ஓகேவா, நான் தான் சொன்னேன்ல, நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணுறோமோ என்ன டேட்டாஸ் கொடுக்குறோமோ அது மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல. இப்போ நான் எனக்கு அந்த இது வந்து தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது ஹார்ட் டிஸ்கில் வந்து சேவ் ஆகிக்கும். ஹார்ட் டிஸ்கில் சேவ் ஆகிட்டு மறுநாள் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து செகண்டரி மெமரி. த செகண்டரி மெமரி இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா பெர்மனெண்ட்லி. அதுதான் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட். ப்ரைமரி மெமரி என்ன பண்ணுவோம், டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணிக்குவோம். செகண்டரி மெமரி என்ன பண்ணுவோம், டேட்டா பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். ஓகேவா, சரி. அதை இப்போ இதை வந்து மெயின் மெமரியே 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் ரேம், ரோமில் அப்படின்னு லோயர் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. இது ரோம். ரேம்ன்றது என்ன அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி. ரேம்ன்றது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரோம்ன்றது வந்து ரீட் ஒன்லி மெமரி. இப்போ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ அதை நான் சொன்னேன் டெம்பரவரி மெமரி. ரேமில் ஸ்டோர் ஆகிறது டெம்பரவரி மெமரி. சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கண்டென்ட்லாம் லாஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம ஒர்க் பண்ணியில் சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, சரி. இட்ஸ் நாட் அன்ஸ்டேபிள். அதுதான் வந்து ப்ரைமரி மெமரி. ஓகேவா, ரேம். அடுத்து ரோம்ன்றது வந்து அதில் நம்ம ஸ்டோர் ஆகிருக்க மேட்டர்லாம் அதை வந்து நம்ம டச் பண்ணவே முடியாது. ஒன்லி ரீடு மட்டும் தான் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு கரெக்ஷனும் நம்ம பண்ண முடியாது. தட்ஸ் வந்து ரோம். அதையும் டீப்பாக படிப்பீங்க, என்னென்ன ரோம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம படிப்போம். ஓகேவா, செகண்டரி மெமரி அப்படி கிடையாது. இட்ஸ் வந்து ஸ்டேபிள். ஓகேவா, அதை சொல்லுவாங்க நான் வேலடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, சரி.
ஓகே, இதோட நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அவுட்புட் டு இன்புட் டிவைசஸ் பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். இதை கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி லோயர் கிளாஸில் இந்த இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்தது தான். ஒரு டைம் ரீட் பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லை ஏதாவது டவுட்னா நீங்கள் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த லெசன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இதில் இன்சைட் கொஷின்ஸ் வந்து 1 வேர்டாவோ 5 மார்க்கோ 2 மார்க்ஸோ என்ன கொஷின்ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.